சென்னையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதற்காக தவேக தலைவர் விஜய், அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், எப்பொழுது இந்த நிகழ்ச்சி தொடங்க உள்ளது? நிகழ்ச்சி நிரல் என்ன? தமிழக அரசியலில் மிகப்பெரிய பேசுபொருளை கடந்த 2 மாதங்களாக உருவாக்கியிருந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா இன்னும் சற்று நேரத்தில் சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் நடைபெற இருக்கிறது. நம்ம தற்போது இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய வளாகத்தின் வெளியே தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 1100 நபர்கள் மட்டுமே இந்த புத்தகம் நடைபெறக்கூடிய வளாகத்திற்குள்ள அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பெரிய அளவில் கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடாது என்பதற்காக எல்லோருக்கும் தனித்தனியாக பாஸ் வழங்கப்பட்டு அவர்களுக்கென்று அடையாள அட்டை வழங்கப்பட்டு அதன் மூலமாக ஸ்கேன் செய்யப்பட்டு தான் உள்ள அனுமதிக்கப்பட்டு வராங்க. இன்னும் 5:30 மணிக்கு சரியாக இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்க இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராகவும் அதே வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவராக கூடிய ஆதவ் அர்ஜுன் அவருடைய நிறுவனம் இந்த புத்தக வெளியீட்டு விழாவை நடத்திருக்காங்க. இந்த புத்தக வெளியீட்டுல அவரும் உரையாற்ற இருக்கிறார். அதே போன்று தவேக தலைவர் விஜய் இந்த புத்தகத்தை வெளியிட முன்னாள் நீதிபதி சந்துரு இந்த புத்தகத்தை பெற்றுக் கொள்கிறார். அதே போன்று அம்பேத்கரனுடைய பேற்றியை திருமணம் செய்திருக்கக்கூடிய ஆனந்த் டுடே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். அவர் சிறப்புரையாற்றிருக்கிறார். அதன் பின்பு சரியாக 5:30 மணி முதல் 7:30 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான திட்டம் என்பது இருக்கிறது. 7 மணியிலிருந்து 7:30 மணி வரை விஜய் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்ற இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய கொள்கை தலைவர்களாக ஒருவராக இருக்கக்கூடிய அம்பேத்கர் குறித்தான இந்த புத்தக வெளியீட்டுல விஜய் என்ன பேசியிருக்கிறார். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டுக்கு பின்பு விஜய் நேரடியாக உரையாற்றக்கூடிய ஒரு மேடையாகவும் இது இருக்கிறது. தமிழக அரசியலில் பல்வேறு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிகள் அரசியல் களத்தில் மிக முக்கிய பங்கு வகித்திருக்கின்றன. அரசியல் மாற்றங்கள் அதே போன்று அரசியலுடைய பேச்சுகளை மாற்றிருக்கக்கூடிய ஒரு களமாக புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிகள் இருந்திருக்கின்றன. அந்த வகையில் விஜய் இன்று அவர் என்ன பேசியிருக்கிறார் என்பது குறித்து மிக அனைவருமே உற்று நோக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. பெரிய அளவில் கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடாது என்பதற்காக இன்று காலை 11:30 மணிக்கே விஜய் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், கட்சி நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒரு 300 நபர்கள் அரங்கத்திற்குள்ள இருக்காங்க. அவங்க எந்த ஒரு சிக்கலும் சந்திக்காம அதே போன்று பெரிய அளவில் கூட்ட நெரிசல் வெளியே ஏற்படாமல் இருக்கிறார்கள். அவரும் காலை 12 நண்பகல் 12 மணி முதலே இங்க வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த புத்தக வெளியீட்டு விழா தொடங்க இருக்கிறது.